அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் 6 மாதத்தில் 1,00,000 எப்படி சேர்க்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். 6 மாதத்தில் 1,00,000 சேமிப்பு என்பது சவாலானது தான். ஆனால் முறையான திட்டமிடல் இருந்தால் உறுதியாக சத்தியமான ஒரு இலக்காகும். இதற்கு நிதி ஒழுக்கம், சில தியாகங்கள் மற்றும் தெளிவான ஒரு செயல் திட்டம் தேவை. சரி, இதை விரிவாக பார்க்கலாம். முதல்ல இலக்கை கணிச்சு பார்க்கலாம். முதல்ல 1,00,000 எப்படி சேமிக்க என்பதை பற்றி பார்க்கலாம். ஒரு மாதத்துக்கு 16,667 ரூபா சேர்த்தா தான் நீங்கள் 1,00,000 6 மாதத்தில் சேர்க்க முடியும். ஒரு வாரத்துக்கு 3,846 ரூபா, ஒரு நாளைக்கு 556 ரூபா. சரியா? சரி, இதுக்கெல்லாம் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். பட்ஜெட் போடணும். சேமிப்பின் முதல் படி உங்கள் பணத்தை எங்கே செல்லுதுன்னு சொல்லி கண்டறியது தான். அதாவது ஒரு நோட்டு அல்லது மொபைல் ஆப் மூலமாக நீங்கள் ஒவ்வொரு சிறு செலவையும் பதிவு செய்யுங்கள். டீ குடிப்பதாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதை முதல்ல லிஸ்ட்டு பண்ணுங்கள். அடுத்து 50-30-20 ரூல். பொதுவாக 50% தேவைகள், 30% விருப்பங்கள், 20% சேமிப்பு என நிபுணர்கள் கூறுவார்கள். ஆனால் குறுகிய காலத்தில் 1,00,000 சேமிக்க வேண்டும் என்பதால் இதை 50 தேவைகள், 10 விருப்பங்கள், 40 சேமிப்பு என மாற்றி அமைக்க வேண்டும். அதுக்கப்புறம் அத்தியாவசிய தேவைகளை குறைக்கிறது. இது என்னென்னா உணவு, ஹோட்டலில் சாப்பிட்றத ஸ்விக்கி, ஜொமேட்டோவில் ஆர்டர் செய்வதை முழுமையாக நிறுத்தணும். வீட்டிலேயே சமைத்து சாப்பிடுவது பெரிய தொகையை மிச்சப்படுத்தும். அடுத்து சப்ஸ்கிரிப்ஷன். நீங்கள் அதிக பயன்படுத்தாத அமேசான் பிரைம், நெட்ஃப்ளிக்ஸ் போன்ற ஓடிடி தளங்கள் மற்றும் ஜிம் சந்தாக்களை ரத்து செய்யுங்கள். அதுக்கப்புறம் பயண செலவுகள். முடிந்தவரை பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்கள் அல்லது கார் பூலிங் முறையை பின்பற்றுங்க. இது மாதிரி தேவையில்லாத ட்ராவலிங்கெலாம் யூஸ் பண்ண பைக்கு காரனை எடுத்துகிட்டு போடாதீங்க. ஏதாவது ஒரு புதிய பொருளை வாங்க தோண்டினா 30 நாட்கள் காத்துடுங்க. அது பிறகும் அது கட்டாயம் தேவை என்று தோண்டினால் மட்டும் வாங்குங்க. அடுத்தடுத்து வருமானத்தை அதிகரிக்க வழிகளை பாருங்கள். உங்கள் மாத வருமானம் குறைவாக இருப்பதனால மாதம் 16,668 ரூபா சேமிப்பது ரொம்ப கடினமாக இருக்கலாம். அதை வருமானத்தை அதிகரிக்க உங்கள் திறமைகளை பயன்படுத்தி டேட்டா என்ட்ரி, கண்டென்ட் ரைட்டிங், கிராஃபிக்கல் டிசைன், டியூஷன் எடுக்கிறது, வார இறுதி நாட்களில் கூடுதல் வருமானத்தை ஈட்டி தரலாம். அடுத்து உங்கள் வீட்டில் பயன்படுத்தாமல் இருக்கும் பழைய எலக்ட்ரானிக் பொருட்கள், பைக்குகள் இல்லாட்டி தளவாட்டுகளை ஓலெக்ஸ் போன்ற தளங்களில் விற்று அதிக சேமிப்பு கணக்கில் சேர்க்கலாம். அடுத்து சேமிப்பு ஆட்டோமேட் ஆகிறது. செலவு செய்த பிறகு மீதம் சேமிக்காதீர்கள். சேமித்த பிறகு மீதம் உள்ளதை செலவு செய்யுங்கள் என்பது தான் வாரன் பஃபெட்டோட பொதுமொழி. அதாவது மாத சம்பளம் உங்கள் கணக்கில் விழுந்த உடனே 16,000 ரூபாய் வேற ஒரு வங்கி கணக்கு மாற்றிடுங்க. உங்கள் வங்கியில் 6 மாத காலத்திற்கு ஒரு ஆர்டி அக்கௌண்ட் தொடங்க. இது பணத்தை நீங்கள் அறியாமையே செலவு செய்வதை தடுப்பது மட்டும் இல்லாமல் சிறிய வட்டியையும் ஈட்டி தரும். அடுத்து கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். நீங்கள் ஏன் இந்த 1,00,000 சேமிக்கிறோம்? உதாரணமாக கல்யாணம் பண்ணுறதா இருக்கலாம், வாகனம் வாங்குதல், மருத்துவ செலவு என்ற எந்த காரணமும் ஒரு பேப்பரை எழுதி தினமும் நீங்கள் பார்க்கும் இடத்துல ஒட்டி வைங்க. ஒவ்வொரு மாதம் முடிவிலும் நீங்கள் திட்டமிட்டபடி இந்த 16,000 ரூபா சேமித்துட்டீங்களா என்பதை சரி பாருங்கள். குறைவாக இருந்தால் அடுத்த மாதம் செலவுகளை அதை ஈடுகட்ட முயலுங்க. சரிங்களா? இதெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக 6 மாதத்தில் 1,00,000 சேமிக்க முடியும். நன்றி.